So welcome guys. Welcome guys. நான் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா Blocks Road Part 2 தான் guys பார்க்க போறோம். இன்னைக்கு நல்லா சத்தமா பேசுறேன். ஏன்டா இன்னைக்கு பேர் அந்த மாதிரி பேசுறேன்னு பார்த்தீங்கன்னா ராத்திரி நேரம் அப்போ அதான் இப்போ நேற்று கொரில்லா கிங் கூட சண்டை போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அப்பா இன்னைக்காச்சும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் இவன் கொஞ்சம் வில்லத்தனமாக இருக்கானு. இன்றைக்கி யார் சர்வரில் பூந்துருக்கா? நல்லா நியூ பிளேஸ் மாரி தான் இருக்குது. சரி நம்ம இப்போ போய் குஷ்ட பண்ணுவோம். இங்கே ஏதாச்சும் இப்படி ஃப்ரூட்டு ஆரம்பிச்சா தாங்கடா. ஃப்ரூட்டு எனக்கு ஃப்ரூட்டு தேவைடா. ஃப்ரூட்டு ஏதாச்சும் தாங்கடா. ஃப்ரூட்டு சொந்தமாகவே உழைச்சிக்கிட்டே என் ஒருத்தனுக்குலாம் ஃப்ரீயாகவே ஃப்ரூட்டு கிடைக்குது. நம்மளுக்கு அவன் ஃப்ரூட் ஸ்பின் பண்ண வந்திருக்கான் போல. ஆனால் அவன் கூட நம்மளால் பிவிபி போட முடியாது. நம்மள சும்மா அப்படி எறும்பு அடித்து நசுக்கிற மாதிரி நசுக்கி விட்ருவான். பிவிபிக்கு முக்கியமான தேவையான விஷயம் ஒன்று ஹெல்த், ஒன்று உங்களோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ். அவன் வந்ததுலேருந்து இப்படி தான் நிற்கிறான். கண்ணு வச்சிருக்கியாப்பா? வச்சிருக்கான். அவன் அயன் மேஸ் வச்சிருக்கான். செம்மையாக அடிக்கும். கொரில்லா கிங் கூட சண்டை போட போகிறோம். தயாராக இருக்கும். மணிஷும் கொஞ்சம் நிறைய தான் இருக்கு போல. கொரில்லா கிங் கிட்ட சண்டை போடுறது இது ஆன் பண்ணி வச்சிருக்கலாம். அடிச்சுட்டு அப்படி கொஞ்சம் உருன்னு அப்படி போயிடலாம். இவன் இங்கே வா. அவன் அந்த பவர் போட்டுருக்கோம். அது ஒரு பவர் போடுவான். போடுறா விறுவிறுன்னு. நான் வரும்போது போட்ட அந்த பவர் இப்போ போடுறா தம்பி. அப்பா நல்லா கொஞ்சம் ஏர்லி கொஞ்சம் லைட்டாக தான் டேமேஜ். ஆமாம் இதேமாரி முடிச்சு விட்டுக்கிட்டே இருந்தா நம்ம. ஆமாம் ஐயோ எதுவும் மாட்டக்கூடாதுன்னு நினச்சனோ அதிலே கடைசியாக மாட்டிட்டேன். சரி இப்போ பவரை போடு இருன்னு போடு. வா கொரில்லான்னு சொல்லுது கரெக்டு தான்டா. இப்படி ஆரஞ்சு வந்துருச்சு. பவரை போடு. ஓகே நம்ம இதேமாரி தொடர்ந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம இவனை ஈஸியாக முடிச்சு விட்டுருலாம். பவர் போடு. ஏன் சரியா தெரிய மாட்டேங்குது? இப்போ தெரியுது. அவங்க ஒன்று இவனை அடிச்சு மட்டும் முடிச்சிடலாம். ஐயோ மாட்டிக்கிட்டேனே. அச்சோ பக்கில் மாட்டிக்கிட்டேன். பிளாக்ஸ் ரோட்லாம் ஒரு பெரிய பக்கு கைஸ். டி முடிச்சு விட்றாதடா ஹெல்த்தை. டி பக்கிலே ஒன்று மாட்டிக்கிட்டு இருக்கியா? ஒன்று கொஞ்சம் தான். ஐயோ டிடி அவனை நான் முடிச்சிடலான்டா. இவனை இன்னும் கொஞ்சம் தான்டா இவன் லெவலு. ஹெல்த் முடிச்சிட்டோம் கோய்ஸ். வேற லெவல் கோய்ஸ். லெவல் 1லே பார்த்தீங்களா நம்ம முடிச்சு விட்டோம் கைஸ். இவனை பெருமையாக இருக்குது கைஸ். சரி இதில் மீலி டிஃபென்சஸ் வார்டு தேவை. மீலிக்கு ஏதோ இந்த ஜம்புக்கு இந்த டேஷ் இருங்க. ஒன்றா போட்டுக்கலாம். ஓகே கைஸ் சொன்ன மாதிரியே நான் மங்கி கிங் அடிச்சிட்டேன்.
மங்கி கிங் ஆச்சு. என் ஸ்பான் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் அவனுங்களை அடிச்சிட்டு இருக்கலாம். இங்கே தான் எனக்கு தெரிஞ்ச டைமண்ட் செஸ்ட் இருக்கும் போல. டைமண்ட் செஸ்ட்லாம் கிடையாது, நார்மல் செஸ்ட். இங்கெல்லாம் என்னோட டைமண்ட் செஸ்ட் இருக்காது போல. கொடுங்க. பார்த்தீங்களா கைஸ், ஒரே இதாக இருக்குது கைஸ் லெவல். யாரும் இந்தமாரி வந்து இவங்ககிட்ட நிறைய பேர் இறந்துக்கிட்டே இருப்பாங்க இவங்ககிட்ட. ஆனால் அது எப்படி சொல்கிறது, வேர்ல்ட் ரெக்கார்ட்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே விளையாண்டுட்டு வந்தனால தான் இந்தமாரி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இல்லைன்னா நிறைய அவன் என்னை முடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருந்திருப்பான். நம்மளும் டேன்னு கத்திக்கிட்டு இருந்திருக்கணும். கச்சா. சரி, இந்த மங்கிஸ் அடிக்கலாமா கொரில்லா அடிக்கலாமா? சரி, மங்கிஸ் அடிக்கலாம். ஒரு 30 லெவல் கிட்ட போகணும். அது வரைக்கும் கிரைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். கிரைண்டிங்கடா. ஏன்டா குவிஸ்ட்டு அங்கே கொஞ்சம் கிட்ட இருக்கிற மாரி தர மாட்டீங்களா? ஒன்றும் நம்ம பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. ஆனால் ஒரு மித்து இருக்குது. ஒருத்தனை கொரில்லா கிங் அவன் தான் ஸ்பானாகவே ஆளா அவனை போய் எடுத்து வச்சிருக்கான் பாருங்க. இருக்கான ஸ்டூடியோவில் உட்காந்து தலை அப்படி பெட்டில் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். பெட்டில் படுத்துக்கு விளாண்டுக்கிட்டு இருக்கேன் கீஸ். கழுத்து வலி. ஸ்டூடியோவிலேயே விளாண்டுக்கிட்டு இருக்கேன். அதான் நம்ம கேம் சிடி வீடியோ போடலான்னு சொல்லியிருக்கேன். அது கண்டிப்பாக போடலாம். முடியும் நம்மளால். இங்கே தான் கரெக்டாக. இங்கேயா இங்கே தான்டா. இமோஷனல் ஆஃப் டேமேஜ் அப்படின்னாடா. இங்கே ஷைனியாக இருக்குது. உங்கள்கிட்ட போயிட்டு கொரில்லா கிங்னுறேன். கொரில்லாஸை மட்டும் அடிக்கலாம். புதிய லெவலில் ரொம்ப முக்கியம் பிக்கல. ஓகே இப்போ வாங்க சோடா எடுத்துடலாம். இப்போ வாங்க நம்மளுக்கு ஏர் ஸ்டேஷனில் போட்டு செம்ம அடிக்கிறாங்க. மித்திக்கல் ஃப்ரூட்லாம் நல்லது தான். எலிமெண்டல் ஃப்ரூட் நம்மளுக்கு அடியப்படாது. அவனோட நம்ம ஒரு லெவல் கூடிய கூட நம்மளுக்கு அடியப்படாது. இருங்க, ஏர் ஸ்லாஷ். அழுகுறானுங்க. நாங்கள் சில டைம் அழுவானுங்க பாஸாக இருந்துட்டு. அவமானத்தில் அழுவார். இப்போ தான் நம்ம கொஞ்சம் ப்ரோ ஆகிட்டோம். ரெண்டு பேர் அடிக்கலாம். கொரில்லா கிங் ஸ்பான் ஆகிட்டான்ப்பா. ஏறுங்க. ஒரு ரன் முடிங்கடா. டேடி வாங்கடா. இங்கே தண்ணிக்குள்ளே போனீங்க தம்பி. ஒரு ஆளே இல்லைடா. அவனுக்கு போயிட்டேன்டா. ஓகே, அடுத்து இவன் தான் கைஸ். இந்த வீடியோவில் எப்படியாச்சும் பைரட் ஐலண்ட் போயிருக்கோங்க. பைரட் ஐலண்ட் போயிருக்கோம் பாருங்க. இன்னொரு 2. நீ வா. 2 பேரும் அப்படியே ஒன்றா வாங்க. ஜாயின் போவாங்க. பிளாக் ஷோட்டில் நல்ல கேம் தான் இருந்து. இந்த கிரைண்டிங் தான் எனக்கு பிடிக்காத 2 விஷயம். கிரைண்டிங். அதனால தான் பிளாக் ஷோட்டில் செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே ஏர் ஸ்லாஷ். போவன். அவனை அடித்தா நம்மளுக்கு என்ன லெவலில் வருமே. அப்படின்னா இன்றைக்கே போயிடலாம் போல. வேற லெவல்டா. அடிச்சதுக்கு மார்னிங் ஆச்சு கைஸ். மார்னிங்காக விளாண்டா கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். காலை வணக்கம். நான் தான் வேணாம் பிக் பாஸ்க்கு டெய்லி நம்மளுக்கு செட் ஆகுது. உமா கபானி சாய் சாரா
ரோப்ளாக்ஸ் கிரைண்டர்ஸ்க்குலாம் இது வந்து கொஞ்சம் பார்க்குறவங்களுக்குலாம் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேர்லாம் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. நம்ம பிளாக்ஸ் வீடியோ ப்ளஸ் கைடிங்கும் பண்ணுவோம். சேவர் ட்விஸ்ட்டு நான் கண்டிப்பாக கைடு வீடியோ பண்ணுவேன். லெவல் கொஞ்சம் இருக்கணும். அப்புறம் தம்பி இங்கே வா, பவரை போடு விறுவிறுன்னு. என்ன கைஸ், எனக்கு தெரிஞ்சு அவன் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டான் போல. இருங்க, டிஃபென்ஸுக்கு 1 2 3 4 1 2 3 4 கேஸ். ஓகே, நீ விறுவிறுன்னு பவரை போடு தம்பி. நான் வரும்போது அவன் பவரை போடுவான். இப்போ வாடா பக்கு பக்கு. இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத 2 விஷயம். எப்படி தப்பிச்சு குரங்கு பயில. நைஸாக தப்பிச்சுட்டாங்க. வேற லெவல். அட்டி அட்டி அட்டின்னு அட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு 25 லெவல் போகணும். சரி கவலைப்படாம. குறைக்காத தம்பி, இது விளையாட்டுலப்பா. ஏன்டா போற போட்டுக்கிட்டே இருக்க? இவன் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டான் போல. அப்படியே கொஞ்சம் லெவல் ஏற்றிக்கிட்டே ஹெல்த் ஏற்றணும். பாப்பா பவரை போடாத. ஓகே, அடுத்த ஐலண்ட் போவோம். முடிச்சுட்டோம் கைஸ். அடுத்த ஐலண்ட் கிளம்ப போடுறோம். இப்படி ஸ்விங் எப்படி கூலி பவன். நம்ம ஃப்ரீலே போய்க்கலாம். எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? கிடைக்கிற இடத்துலலாம் கண்டிப்பாக காசு எடுத்துக்கலாம். அடுத்த ஐலண்ட். ஓகே, அடுத்த ஐலண்ட். லெவல் பார்த்தீங்களா கைஸ்? கோகோலே your body. கைஸ், இங்கே ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கு. உங்களுக்கு காமிக்கணும்னு தோணுதா? இங்கே தான் இருக்கும். இங்கே இல்லை. சரி டைம் வேஸ்ட் பண்ணணும். அங்கே ஒரு செஸ்ட் இருந்துச்சு. அதில் ஆட்மீன் தான் இருப்பான். இருங்க நம்ம போட்டு கொஞ்ச நேரத்துல குறைஞ்சி. கிரீன் கலரில் ஒன்று காமிக்குதா? காம்பஸ், அதுதான் ஃபாலோ பண்ணி போகணும்.
காம்பஸ் காட்டும். இது எப்படி ஃபாலோ பண்ணி போகணும். மியூசிக்காக தான் கைஸ் வரும், ஆனால் நம்ம சவுண்டை குறைச்சனால கேட்க. அதுக்கு நான் ஸ்விம் பண்ணிக்கிட்டே வந்துடுவேன் கூட. ஐயோ இந்த போட் என்னடா போட்டு வச்சு ஒரே மண்டை கேட்டுக்கு. அப்பாடா வந்துட்டேன். இப்போ ஓகே 15 மினிட்ஸுக்குள்ளே அடிக்கணும்னு சொன்னானுங்க, ஆனால் நம்ம பண்ணலை. அப்பா ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, கோல்டு செஸ்ட்டு இருக்கும், டைமண்ட் செஸ்ட்டு. ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு படியோட இங்கே மேலே போயிட்டு அப்படி இங்கிட்டு வந்துட்டு இங்கிட்டு ஒரு கோல்டன் செஸ்ட்டு. உங்களுக்கு ஒன் பீஸ் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பகி தெரியுமா கைஸ்? பகி இங்கே தான் இருப்பான். ஓ மறந்தே போயிட்டாங்க கைஸ், பகி எடுத்துட்டாங்க. பகி இப்போ அதில் செஃப் இருப்பார், மறந்தே போயிட்டாங்க. முன்ன பகி இருந்தார், இப்போ செஃப்பு நிறைய மாற்றிட்டானுங்க கைஸ் சொன்னாங்க. சரி ஒரு சும்மா அடிச்சு பார்க்கலாம், அவ்வளோ எப்படி தான் இருக்கானு. பைரட்ஸ் தான் நினைக்கிறேன். ஓகே கன்ஃபார்ம். சரி அதுக்கு முன்னாடி நம்மளால் ரூல் கட்டான வாங்க முடியுதான்னு பார்க்கலாமா? ரூல் கட்டான எவ்வளோ? ஃபஸ்ட்டு ரூல் கட்டானா உங்கள்கிட்டையும் காசு இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணுறோம் புது கட்டானா. இதை வச்சு ஃபாஸ்ட்டாக அடிக்கலாம். சூப்பரான பாடல். சரிங்க கைஸ், கொஞ்ச நேரம் அது ஒன்றும் இல்லை கைஸ், நான் சொன்ன மாதிரி பக்கு தான். நீங்கள் பக்கு எப்போதான் முடிப்பானுன்னு தெரியல. நான் சீலாப்பாக சத்துனேன், அதுவும் ஒன்றுனால நான்சென்ஸ் கைஸ். பயங்கரமாக பக்க போட்டு வண்டிக்கு ஏற்றுறாங்க பயங்கரமாக. அதுதான் லேப்டாப்பில் விளையாடி இருக்கணும். இவனுங்க வச்சு முடிச்சிடலாம். ஆளுங்களே இல்லை, இருந்தாலும் அவங்க கூட ப்ளஸ் பண்ணி பக் இருக்கிற வரைக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், அவங்களெல்லாம் தொடக்கூட முடியாது. நம்ம இந்த நியூ அக்கௌண்ட் அவதார மாற்றணும். நான் வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமே மாற்றணும். மாற்றிடணும் கண்டிப்பாக. கொஞ்சம் லெவல் போட்டு மாற்றலான்னு நினச்சேன், நான் வேக்கன் மாதிரி இருக்கேன். ஏன்னா சட்டை மட்டும் மாற்றிக்கலான்னு இருக்கேன்.
ஒன் ட்ரெஷர் ஒன்றும் வேரியபிள் ஸ்டாச்சு 2 கிடைச்சிருக்கு. அடுத்து வரட்டும். சரி ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவும் ஒரு சூப்பரான அப்கிரேட்டில் முடிச்சிருக்கோம். நம்ம அப்கிரேட்லாம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ எஸ்ன்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி சும்மா ஸ்க்ரீன்ஷாட் தம்ப்நெயிலுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கக்கூடாது. அடுத்து ஹாபி எல்லாமே போடலாங்க. கண்டிப்பாக போடுவேன். நருத்தோ போய் எப்படா போடுவேன்னு கேட்டிங்கன்னா சந்தேகம்தான். சரி இருங்க, இங்கே எப்படி போஸ் சூப்பராக தரலான்னு பார்த்தோம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். இவனையும் அப்புறம் இவனை தான் கரெக்டாக இவன், அப்புறம் இந்த இடம் தம்ப்நெயில் சரி பிக்சர்ஸ்லேயே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே 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 சரி கைஸ், பை 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 பாய். அதுக்கு முன்னாடி நீலி பேர் இருக்கும் கைஸ் பாருங்க. நல்ல இது நல்ல பாக்ஸ் ஃபுட்டில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா டெய்லி ஹெல்த் தோணுங்க. எனக்கு வீடியோ முடிக்க மனசே இல்லை தான். இருந்தாலும் டைம் ஆயிடுச்சு. ஓகே வீடியோ முடியுது இதோட. பாய் பை 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 பை. See you in next video guys. காம்பேட் எடுக்கலாம். ஓ இது கொஞ்சம் ஸ்டைலாக இருக்குல்ல. ஓகே பை 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 பை.